ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்கேடி ஸ்டிச்சிங். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ண போகிறது வேப்பிலை சோப்பு எப்படி தயார் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி ரொம்ப 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 சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, வெயிட் மிஷின் வாங்கிட்டேன். என்னோடய வீடியோஸில் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருப்பேன் வெயிட் மிஷின் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. வெயிட் மிஷின் வாங்கிட்டு ஆன்லைனில் தான் இது பர்ச்சேஸ் பண்ணேன். வெயிட் மிஷின் கண்டிப்பாக ஹோம்மேட் சோப் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக வேணும். ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் நம்மளுக்கு. அதனால் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு வெயிட் மிஷின்லாம் வாங்குறதுக்கு. வெயிட் மிஷின் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அளவுகள்லாம் எடுத்து நான் இப்போ ஆயில் எல்லாத்தையுமே நான் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். மொத்தம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 362 கிராம் வந்தது. 362 கிராமுக்கு ஆயில் எல்லாமே எடுத்திருக்கேன். இதில் நான் என்னென்ன மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, வேப்பிலையை அரைச்சி இதில் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கேஸ்டர் ஆயில், அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் 300 கிராம் தேங்காய் எண்ணெய் நம்ம சேர்த்துருக்கோம். அது போக லே ரெடியாக இருக்குது. நான் ஆல்ரெடி உங்களோட ஷேர் பண்ணியிருப்பேன். எப்போயுமே ஒரு சோப்போட அளவை நீங்கள் கணக்கு பண்ணிங்க அப்படின்னா, எவ்வளோ சோப்பு பண்ணாலும் சரி, அந்த ஒரு சோப்போட அளவை நீங்கள் கரெக்டாக கனெக்ட் பண்ணி நீங்கள் அளவுகளை சரி பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இதோட நான் இன்றைக்கி ஃபஸ்ட் டைமாக சால்ட் பட்டர் இதில் நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், இந்த வேப்ப இலையை நல்லா அரைச்சி அதுக்கப்புறம் அதில் நம்ம சாறு எடுத்து தான் அதில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். பேலன்ஸ் வேறு கொஞ்சோண்டு இருக்குது. இப்போ வேப்பிலை பூ நம்மளுக்கு கிடைக்கிது. அதுக்கப்புறம் அந்த வேப்பிலை பூவிலே நம்மளுக்கு அந்த பழங்கள் எல்லாமே கிடைக்குது இல்லையா? ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம இதில் மிக்ஸ் பண்ணி நல்லா அரைச்சி அந்த சாறை மட்டுமே நான் இதில் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் நம்ம கொஞ்சோண்டு பட்ரு சேர்த்துருக்குறோம். ரொம்பலாம் நான் சேர்க்கலை. இந்த அளவுகள்லாம் எவ்வளோ சேர்த்தேன் அப்படிங்கிறதுலாம் நான் இந்த வீடியோ லாஸ்ட்டில் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் உங்களோட முக்கியமாக ஒரு விஷயத்தை ஷேர் பண்ண போகிறேன். இந்த வேப்பிலை சோப்பு அப்படிங்கிறது நம்மளுக்கு சருமத்துக்கு ரொம்பவும் நல்லது. அது மட்டும் இல்லை, நல்ல ஒரு கசப்பு தன்மையாக நம்மளுக்கு இருக்கும். கிருமி நாசினி நம்மளுக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு சோப்பு இது. பொதுவாக வேப்பிலை சோப்பை எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க. இந்த வேப்பிலை சோப்பு நம்மளுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த வேப்பிலை சோப்பை நம்ம தயார் பண்ணிக்கலாம். சில பேர் பார்த்திங்கன்னா வேப்ப இலையவே அரைச்சி இதோட சேர்த்துக்கிறாங்க. நானுமே ஃபஸ்ட்டு அப்படி தான் பண்ணேன். இப்போ தான் நம்ம சாறு எடுத்து அதை மிக்ஸ் பண்ணுறோம். முக்கியமாக இதில் நம்ம கலர் எதுவுமே சேர்க்கலை. இது ஒரிஜினல் கலர் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் இதை நம்ம காஸ்டிக் சோடா லேயாக மாற்றிட்டு அந்த லேயை இதில் நம்ம சேர்க்குறப்ப கலர்ஸ் நம்மளுக்கு சேஞ்ச் ஆக தான் ஆரம்பிக்கும். இதே க்ரீன் நம்மளுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது சொல்லவே முடியாது. கலர் ரொம்பவே சேஞ்ச் ஆகும். சில நேரங்களில் மெரூன் கலராக கூட மாறும். இந்த க்ரீன் அப்படியே நம்மளுக்கு கொஞ்சம் மெரூன் கலராக மாறும். இதை நல்லா இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நம்மளுக்கு பட்ரு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது. இதை நம்ம மிக்சியில் அரைக்கணுன்னாலும் அரைச்சிக்கலாம். இல்லை இந்த மாதிரி நீங்கள் கையிலேயே மிக்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம லேயை ஊற்ற போகிறோம். லேயை எப்போயுமே நம்ம மிக்ஸ் பண்ணுறப்ப அதை நல்லா வடிகட்டி தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஏன்னா தூசி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி லைட்டாக சில நேரங்களில் மேலே கொஞ்சம் வெள்ளையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம எப்போயுமே வடிகட்டி தான் லேயை நம்ம சேர்க்கணும். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் நினைப்பீங்க அளவுகள்லாம் சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக எல்லாத்தையும் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஆல்ரெடி ஒரே ஒரு சோப்போட அளவுகள் மட்டும் நான் இப்போ ஷேர் பண்ணிடுறேன். ஒரு சோப்புக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரே ஒரு சோப்புக்கு மட்டுமே நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். ஹோம்மேட் சோப்பில் ஒரு சோப்போட அளவு எவ்வளவு அப்படின்னா, காஸ்டிக் சோடா நீங்கள் 17.5 கிராம் எடுத்துக்கோங்க. அதோட டபுள் மடங்கு வாட்ரு எடுத்துக்கோ. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வாட்ரு சேர்க்குறப்ப, அதாவது லே தயாரிக்கிறப்ப வாட்டரோட அளவை நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம வேப்ப இலையை நம்ம அரைக்கிறப்ப வாட்ரு சேர்ப்போம் இல்லையா? அப்போ அந்த வாட்டரோட அளவை நம்ம கணக்கிட வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு சோப்பு நல்லா
சூப்பராக வரும். வாட்டரோட அளவு வந்து கூடிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ சோப்பு வந்து நல்லாவே இருக்காது. ஒரு மாதிரி லிக்யூடாக இருக்கிற மாதிரி இருக்கும். பொதுவாக இந்த மாதிரி கோகனட் ஆயில் சோப்பு வந்து நம்ம தயார் பண்ணுறப்ப அளவுகள் எல்லாமே சரியாக இருந்தால் மட்டுமே நம்மளுக்கு சோப்பு வந்து மிக்ஸ் பண்ணுறப்பே நம்மளுக்கு சூப்பராக வரும். தண்ணி அந்த மாதிரிலாம் கூடிருச்சு அப்படின்னா சோப்பு தயார் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஒரு சரியான மெத்தட் வந்து கிடைக்காது. அதனால் ரொம்ப கவனமாக நம்ம மெஷர்மெண்ட்லாம் எடுக்கணும். மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மோல்டில் எல்லாத்தையுமே நல்லா தேங்காய் எண்ணெய் எல்லாத்தையுமே நான் தடவி வச்சுருக்கேன். ஆனால் இந்த மிக்சிங் ப்ராசஸ் தான் நம்மளுக்கு கிட்டத்தட்ட 1 hour டைம் ஆகும். அதனால் நான் ஒரு 1/2 hour ஒரு தடவை நான் உங்களோட வந்துட்டு இதை வந்து நான் மிக்சிங் எப்படி நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா தொடர்ந்து உங்களோட நான் வந்துட்டு இந்த மிக்ஸ் பண்ணுறதை நான் உங்களோட ஷேர் பண்ண முடியல. முக்கியமாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறப்ப ஒரே டைரெக்ஷனில் தான் பண்ணணும். ஆப்போசிட் சைடில் வந்து மாற்றி எதுவும் பண்ணிடக்கூடாது. ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி வந்து இதை வந்து ரொட்டேட் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் கடைசி வரைக்குமே அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். லெஃப்ட் சைடில் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் மிக்ஸ் பண்ணலாம். இல்லை ரைட் சைடில் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரைட் சைடு மட்டுமே 1 hour கிட்டத்தட்ட 1 hour நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். இந்த மிக்சிங் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு மாவு பதத்துக்கு வந்த பிறகு மோல்டில் வந்து நம்ம ஊற்றணும். இப்போ நான் மோல்டில் வந்து அப்படியே வந்து இதை ஊற்றிட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் கெட்டித்தன்மையாக இருக்குது, இல்லைன்னா கொஞ்சம் லிக்யூடாக தான் எப்போயுமே நம்ம ஊற்றுவோம். இதை நம்ம அப்படியே வந்துட்டு மோல்டில் வந்து நல்லா எல்லாத்தையும் வந்து எத்தனை சோப்பு வருதுன்னு பாருங்கள். நம்ம வந்துட்டு 300 சம்திங் தான் நம்ம வந்து எடுத்திருந்தோம். ஆனால் நம்மளுக்கு இதில் மொத்தம் வந்து ஒரு 5 சோப்பு வர மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்தாலும் பரவாயில்லை. இதை நம்ம மோல்டில் நம்ம இந்த மாதிரி நல்லா மோல்டில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அழகாக டிசைன் பண்ணிடலாம். நம்ம அந்த ஹார்ட் ஷேப்புக்கு ஆயில் மேலே இருக்கிறனால நம்மளுக்கு அந்த ஷேப் கிடச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.